மன உளைச்சலால் வீட்டுக்குள்ளாகவே முடங்கி கிடந்த டைரக்டர் வாசுவின் மகன் சக்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு ரசிகர்கள் மனதில் வில்லனாக தோன்ற ஆரம்பித்தாருங்க. சமீபத்துல அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சின்ன வயசுல இருந்தே தோல்வியை பார்த்ததில்லை, எதிலுமே ஃபெயில் ஆனது கிடையாது, நன்றாக MBA வரை படித்தேன், என்னுடைய 30 ஆண்டு காலம் வெற்றி வாழ்க்கையை கடந்த 8 வருடம் புரட்டி போட்டது. பிக் பாஸ் பார்த்தவர்களுக்கு இவன் பெண்களை மதிக்க தெரியாதவன் என்றும் கெட்டவன் என்றும் குடிமகன் என்றெல்லாம் பேர் எடுத்துட்டேன். எங்க அப்பா அந்த ஷோக்கு போகவே வேண்டாம் என்றார். நான் தான் விடாப்பிடியாக போனேன். நான் பிக் பாஸ் பார்த்ததில்லை, அதனால் தான் ஆழம் தெரியாமல் போய்விட்டேன். 2 வருஷத்துக்கு முன்பு ஒரு முறை ரஜினிகாந்த் சார் எங்க அப்பாவுக்கு போன் போட்டு என்னை பற்றி விசாரித்தார், என்னிடமும் பேசினார். இந்த சர்க்கிள் எல்லா நடிகர்களின் வாழ்க்கையும் நடந்துள்ளது, நீ திரும்பி வருவ, உடனே வீட்டுக்கு வா, சந்திப்போம் என்றார். அவரிடம் நான் கமல் ரசிகன், ஆனாலும் உங்கள் வீட்டு பிள்ளை என்றேன். மகன் பட்ட துயரத்தை பற்றிய பேசிய வாசு சார், பல நாள் மன கஷ்டத்தை அடக்கி உள்ள வைக்க முடியாமல் பாத்ரூம்குள்ள போய் வெடித்து அழுதேன் என்று அவர் பேசியிருக்காருங்க.